ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கிறிஸ்பி ஸ்வீட் கார்ன் ஃப்ரை. சரிங்களா? மசாலா ஃப்ரை பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு நான் ஸ்டவ் பற்ற வச்சு தண்ணி வச்சிட்டேங்க. இதில் நம்ம பாயில் பண்ணோம், ஒரு 80% பாயில் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கு நான் ஒரு 200 கிராம் இந்த பேக்கெட் ஓப்பன் எடுத்து கொட்டி, அதனால் ஒரு 200 கிராமு ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கேங்க. சரிங்களா? ஸ்வீட் கார்ன் வந்து இது அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன். நீங்கள் இப்போ நம்ம ஊர்லேயும் இப்போ சீசன் தான் இது ஸ்வீட் கார்ன்து. சில நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிட்ருவாங்க. சரி, இப்போ நம்ம பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் இதை வாஷ் பண்ணிவிட்டு வரேன். இந்த வாட்டரில் நம்ம போட்டுருவோம். பாருங்கள், நான் ஒரு 3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் போட்டுக்கலாம். இப்போ இது பாயில் ஆகட்டுங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். பாயில் ஆகிடுத்துங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுத்து. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம இதுலேருந்து எடுத்த உடனே பாருங்கள், கலர் மாறிடுது, உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம எடுத்த உடனே இந்த கோல்டு வாட்டரில் போட்டுடலாம், சில்லுன்னு வாட்டரில். சரிங்களா? ஏன்னா அதுலேயே தண்ணி நம்ம எடுத்தோன்னா அந்த சூட்லேயே அது திரும்பி வெந்துடும். அதனால நம்ம உடனே எடுத்து சில்லுன்னு தண்ணியில் போட்டுடலாம். சில்லுன்னா ஐஸ் வாட்டர் இல்லைங்க, நார்மல் வாட்டர் தான். சரிங்களா? அதை எடுத்து இதில் போட்டு வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். இப்போ சூடாகிடும். இப்போ 10 நிமிஷம் ஆகட்டும், திரும்பி நம்ம பார்க்கலாம். இப்போ இதை பாருங்கள், நல்லா சில்லுன்னு எடுத்து இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் பொறுத்து தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருட்டோம். இப்போ நம்ம இதை மசாலா போட்டு பரட்டலாம், பார்க்கலாங்க. இப்போ நம்ம தண்ணியில் வடிச்சிட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ மசாலாலாம் பார்த்துக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடுறேங்க, பேஸ்ட்டு. சரிங்களா? இப்போ நம்ம இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம மைதா போட்டோம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாங்க. சரிங்களா? அதையும் போட்டாச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிர்ச்சி போடுறேங்க, 1/4 டீஸ்பூன். சரிங்களா? 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. சரிங்களா? 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா. ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாங்க. நம்ம காரம் குழந்தைங்க இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இடித்து வச்சுருக்கேன் பெப்பர், அதுதாங்க போடுறேன். சரிங்களா? 1/4 டீஸ்பூன். நீங்கள் மிளகாய் பொடியும் மஞ்சள் பொடியும் அந்த பாயில் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அப்போவே கூட நீங்கள் போட்டு வேக வச்சிடலாம். சரிங்களா? இப்போ இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தேவைன்னா நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்துப்போம். இதை ஒரு வாட்டி இப்படி டீஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணி தெளித்து கொஞ்சம் பிசைஞ்சிட்டுக்குவோம். பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுடுவோம். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் கடாய் வச்சு ஃப்ரை பண்ணிப்போம். சரிங்களா? இப்போ நம்ம தெளித்து பிசையலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோதாங்க. அவ்வளோதான், அதுக்கு போதும். கலந்தாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருவோம். சரிங்களா? அவ்வளோதான், பாருங்கள். பத்து நிமிஷம் ஆகிடுதுங்க. நான் அடுப்பை வச்சிட்டேன், கடாய் வச்சிட்டேன். எண்ணெய் ஊற்றிடலாம் தேவையான அளவு. போதும், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுது. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டுக்கலாங்க. அது போடும்போது அது பிரிஞ்சு வந்துடும். சரிங்களா? நம்ம இப்போ போட்டுக்கலாம்.
நீங்கள் போடும்போது போட்டுட்டு டக்குன்னு இதை ஒரு இந்த மாதிரி சன்னி வச்சு மூடிடுங்க. ஏன்னா இது கார்ன் இல்லைங்களா, இது முகத்துலலாம் தெரிக்கும். சரிங்களா? அதனால் இப்படி மூடி வச்சுருங்க. அது அவர் அதுக்குள்ளேயே இருப்பார். ஓகே, அது ஃப்ரை ஆகி வரும்போது ஒரு 2 செகண்ட் பொறுத்து நம்ம திருப்பி விடலாம். சரிங்களா? அது வரலும் பார்க்கலாம். பாருங்கள், ஃப்ரை ஆகிட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். சரிங்களா? எகிரில் ஏதாவது வரணும், ஆனால் ஒரு நேரத்தில் டப்புன்னு வெடிக்கோங்க. அதனால் அதை கொஞ்சம் இப்படி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ எடுத்துடலாங்க. நீங்கள் இருந்தாலும் சன்னி எப்படியே பிடிச்சிக்கிட்டே எடுங்க. ஏன்னா பாருங்கள் வெடிக்குது, அது ஒவ்வொரு நேரத்தில் வெடிக்கும். சரிங்களா? ரொம்ப உஷாராக அதை ஹேண்டில் பண்ணும். பாருங்கள், நல்லா இப்போ ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்துகிட்டு நான் இன்னொரு பேட்ச் போட்டுட்டு கம்ப்ளீட் ஆகி இப்போ மசாலா நம்ம இதுக்கு ஒரு மசாலா பண்ணுவோம், அதையும் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதெல்லாம் நான் மொத்தமாக போட்டு எடுத்துகிட்டு இதையும் மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? பார்க்கலாம் நம்ம. இப்போ நான் வந்து ஸ்வீட் கார்ன் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ பாருங்கள், திரும்பி நான் அடுப்பத்தை வச்சு ஸ்லோ ஃபயரில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் தாங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா உரித்து வாஷ் பண்ணி கட் பண்ணுறதுக்காக ரெடி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. சரிங்களா? ஒரு 2 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணலாங்க. சரிங்களா? இது வந்து எவ்வளோ பொடிசாக இருக்க முடியுமோ அவ்வளோவோ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாங்க. வெங்காயம் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இது வந்து ஸ்வீட் கார்ன் கான்டினென்டல் தான் பண்ணுவாங்க. நம்ம வந்து சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணிட்டோங்க இன்றைக்கி. சரிங்களா? நம்ம ஒரு கைப்பிடி வேர்க்கடலை போடலாங்க. இது ரோஸ்டட். சரிங்களா? இதில் சால்ட்டெல்லாம் இருக்குது. நான் ஹல்திராம்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. அதனால தான் இப்போ நம்ம இதில் லைட்டாக உப்பு தூவலாம். ஆல்ரெடி அது வந்து சால்ட்டடு தான் அந்த வேர்க்கடலை. சரிங்களா? இப்போ கண்ணாடி பதம் வரணும். இதை போட்டு நம்ம லைட்டாக உப்பு. சரிங்களா? ஒரு பிஞ்சு அந்த வெங்காயத்துக்கு கருவேப்பிலைக்கலாம். சரிங்களா? இப்போது இதை போட்டு நம்ம அவ்வளோதாங்க. இந்த டைமில் உங்களுக்கு கொத்தமல்லி, லெமன் வேணுமா லெமன் எல்லாம் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம எடுத்து நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன். நம்ம மசாலா கிறிஸ்பி ஸ்வீட் கார்ன் ரெடி எடுத்துங்க. நீங்களும் இதே மாதிரி ரொம்ப சிம்பிள், ஒரு 10-15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். எப்போவுமே நம்ம இதை பாயில் பண்ணி லெமன் பட்டர் போட்டு தான் தருவோம் இல்லைங்களா, பெப்பர் போட்டு. அதுக்கு பதிலாக எப்போனா இந்த மாதிரி கிறிஸ்பியாக நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். வீட்டுக்காருக்கு டீ கூட இப்படி வச்சு நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.